வணக்கம். டிஎன்எஸ்டிசி அகிம்சை போராட்டத்தின் அடுத்தடுத்த அப்டேட் வெடிக்கிறது பிரளயம் அந்த தலைப்பின் கீழ் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை போராட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் ஆனால் திங்கட்கிழமை அப்படின்றது ரம்ஜான் பண்டிகை வர்றதுனால அன்னைக்கும் அரசு விடுமுறை. இதை பற்றி ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த நைட்டே சில நபர்கள் தெரிந்திருப்பார்கள். மீண்டும் இந்த காணொலி காட்சி வழியாக உங்களிடம் சொல்கிறேன். அப்படி இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுனால செவ்வாய் அல்லது புதன்கிழமைகள் இந்த 2 தினங்களில் ஏதாவது ஒரு நாளில் போலீஸ் பெர்மிஷன் அந்த தினத்தில் வாங்குறாப்புல பிளான் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. எப்போ இந்த ப்ராசஸ் அதாவது போலீஸ் பெர்மிஷன் எப்போ வாங்கி முடிக்கிறதுனா நாளைக்கு ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா போலீஸ் பெர்மிஷன் அப்படின்றது வாங்கி முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் போது செவ்வாய் அல்லது புதன்கிழமையில் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எந்த டேட்டில் தர போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே விரைவாகவே செவ்வாய்க்கிழமை நமக்கு கிடைத்தால் பெர்மிஷன் போலீஸ் பெர்மிஷன் அதாவது கூட்டத்தை நடத்துறதுக்கான அனுமதி கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் வாட்ஸ்அப் குரூப் தான் அகைன் இன்னைக்கு ஒரு குரூப் பிளாக் ஆயிருச்சு. ரிகவர் பண்ணணும், ரிகவருக்கான ரிக்வஸ்ட் அப்படின்றத வச்சுருக்கேன். அவங்க ஏன்னா இந்த மாதிரி பல்க் மெசேஜ் ரிசீவ் ஆகிறனால அவங்க வாட்ஸ்அப்லேருந்தே பேன் பண்ணிடுறாங்க. இப்படி எத்தனை முறை தான் ரிக்வஸ்ட் வச்சு ரிகவர் பண்ண முடியும்? அதனால் அடிஷ்னலாகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் நானுமே. அதில் ஒரு 500 பேர் கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிஷ்னல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக டெலிகிராம் குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குரூப்லாம் அடிக்கடி பேன் ஆகிறதுனால ஒரு ஸ்மால் குட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் அது எப்படின்னா தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு டிப்போக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டிப்போவில் ஒரு பர்சன் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ண வேண்டாம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ஊர் டிப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவல்லிக்கேணி டிப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வைங்க. உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த டிப்போவில் ஒரு பர்சனை மட்டும் டிப்போக்கு ஒரு நபரை மட்டும் தேர்வு செய்து ஒவ்வொரு டிப்போலையும் இப்படி ஒவ்வொரு ஆளை தேர்வு செய்து அப்படியே ஒரு குட்டி குரூப் மாதிரி கிரியேட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி வைக்கிறேன். முக்கியமான விஷயத்தை அந்த ஒரு டிப்போவில் ஒரு பர்சன் பார்க்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த டிப்போவில் உள்ள அனைத்து நபர்களுக்குமே அந்த தகவலை பரிமாறிக்கிடுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளான் படியும் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க டிப்போவுக்கு ஒரு பர்சன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக நான் இந்த ஊர் பேர் டிப்போ அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துருப்பீங்க சத்தியம் டிவி அங்கேயுமே ஒளிபரப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க போகும்போது பெரிய ப்ரெஸ் மீடியா அப்படிலாம் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சத்தியம் தொலைக்காட்சியிலையுமே நேற்று ஒளிபரப்பானதை பார்த்துருப்பீங்க. இது மிகப்பெரிய அளவில் ஒரு சின்ன தீக்குச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளம்பாக வெடித்து கொண்டிருக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் அடுத்ததாக ராஜ் டிவியில் ஒரு மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜ் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே இப்படி நல்ல மிகப்பெரிய விஷயமாக போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய சேனல் மூலமாக ஒளிபரப்பி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மாவட்டத்தோறும் கலெக்டர் அலுவலகத்துக்கோ அல்லது போக்குவரத்து சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு மனு கொடுக்கும் போராட்டமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தொடர்ந்து உங்கள்கிட்ட ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் காமிச்சிட்டு இருக்கேன். இது மாதிரி தமிழகத்தில் உள்ள இப்படி சில மாவட்டங்களில் மட்டும் தான் நடக்குது. இப்படி பெரும்பாலான மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களையும் இந்த மாதிரி நடக்கணும். அதனால் நாளைக்குள்ளே தான் டைம் இருக்குது. ஏன் நாளைக்குள்ளே டைம் இருக்குது சொல்கிறேன்னா, உங்களுக்கான இப்போ செவ்வாய் புதனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சென்னை போகிறதா இருக்கும் போது சனி ஞாயிறு திங்கள் கவர்மெண்ட் ஹாலிடே. அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நாளைக்குள்ளே மற்ற அனைத்து டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்துங்க. நீங்கள் உங்கள் செல்லில் ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீடியா கான்டாக்ட் பண்ணி அவங்களையும் வர வைங்க. அப்படி பண்ணால் தான் நியூஸ் சேனலில் போடுவாங்க. ஓகேங்களா? எப்படி ப்ரெஸ்ஸை கான்டாக்ட் பண்ணுறது எதுவும் தெரியலனா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரெஸ் பீப்புளோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது தரேன். அந்த சப்போர்ட் அப்படின்றது நான் ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது பழைய நியூஸ் தான், ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராம பொதுமக்களே சேர்ந்து மனு கொடுத்த விஷயம் இதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இருந்தாலுமே நியூஸ் சேனல் வழியாக இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்களுமே உங்களுக்கு தொடர்ந்து இந்த நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்முடைய சேனலே பார்த்தீங்கன்னா இவங்க போனது ஃபோட்டோலாம் காமிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர்லையுமே ஆனால் மேஜரான கான்செப்டை சொல்லாமல் மைனரான கான்செப்டை ஹெட்லைனாக போட்டு விட்டாங்க இந்த நியூஸ் பேப்பரில். ஓகே, எனிவே பரவாயில்லை. இந்த மாதிரி நேற்று நம்ம யூடியூப் சேனலில் பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லையுமே கவர் ஆகிருக்கு. நியூஸ் பேப்பர்லையும் கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் படிச்சிருப்பாங்க, நியூஸை படிச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே கண்டிப்பாக பண்ணி முடிங்க. காலதாமதம் நிகழ்த்தாதீங்க. நாளைக்கு தள்ளி போட வேண்டாம். இமீடியட்டாக நாளைக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க.